Hi students, exercise 3.2.3 பார்க்கலாம். First one, fill in the blanks. The three dimensions of a cuboid are. So cuboidங்கிறது ஒரு 3 dimension figure. ஸோ அதில் இருக்கக்கூடிய 3 dimensions என்னென்ன? இப்போ ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் எடுத்துட்டோம்னா அதில் எப்படி லென்த் இன்டு பிரெத்ன்னு இருக்கோ அது 2 dimensions. ஸோ அதில் 2 measurements தான் இருக்கும். ஸோ 3 dimensionனால் உங்களுக்கு 3 measurements இருக்கும். ஸோ அப்போ இங்கே கியூபாய்டுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லென்த் இருக்குது, இட் இஸ் எல், பிரெத் இருக்குது, இட் இஸ் பி, தென் ஹைட் இருக்குது, தட் இஸ் ஹைட். லென்த், பிரெத் அண்ட் ஹைட் அதை மூணையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கியூபாய்டுக்கு உண்டான வேல்யூம் என்னன்னு கிடைக்கும். இட்ஸ் அ வேல்யூம் ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல அவங்க 3 dimension மட்டும் கேட்டிருக்காங்க. தட் இஸ் லென்த், பிரெத் அண்ட் ஹைட். இது மட்டும் என்ன போதும். ஸோ லென்த், பிரெத் அண்ட் ஹைட். ஓகே. ஸோ த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் மோர் தென் 2 edges இஸ் கால்டு. 2 edgesக்கு மேலே ஒரு பாயிண்டில் ஜாயின் ஆச்சுன்னா எட்ஜஸ் இஸ் நத்திங் பட் வாட். ஸோ இந்த மாதிரி லைன் செக்மெண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கக்கூடியது இதெல்லாமே எட்ஜஸ், இதெல்லாமே எட்ஜஸ். இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட்ஸுக்கு பேர் என்ன? தட் இஸ் வெர்டெக்ஸ். தட் இஸ் கால்ட் வெர்டெக்ஸ். ஸோ எட்ஜஸ் எல்லாம் ஜாயின் ஆகக்கூடிய பாயிண்ட் என்னன்னா வெர்டெக்ஸ். ஓகே. ஸோ கியூப்க்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸஸ் இருக்கும்பா. 6 ஃபேஸஸ் இருக்கும். எஸ். த கிராஸ் செக்ஷன் நெக்ஸ்ட் ஒன், த கிராஸ் செக்ஷன் ஆஃப் எ சாலிட் சிலிண்டர். ஸோ திஸ் இஸ் கால்டு சிலிண்டர். இந்த சிலிண்டரை கிராஸ் செக்ஷன், இந்த சிலிண்டரை நீங்கள் குட்டி குட்டியாக வெட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ரவுண்டாக கிடைக்கும் ஏதோ ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த உள்ளுல இருக்கக்கூடிய போர்ஷன் என்ன மாதிரி இருக்கும்? ஸோ ரவுண்டாக இருக்கனால தட் இஸ் நத்திங் பட் சர்க்கிள். ஸோ cross section of a cylinder is cross section of a solid cylinder is circle. Okay. Next, if a net of 3D shape has 6 plain squares, குட்டியா ஸ்கொயர்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த நெட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு அந்த நெட்டு. ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 5 இன்னொரு பார்ட் இருக்கு. எஸ், 1 2 3 4 5 6. ஓகே, சாரி, 1 பாயிண்ட் அதிகம், ஒரு பார்ட் அதிகம். ஓகே. ஸோ திஸ் இஸ் 6 பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி 6 பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஷேப் என்னன்னு கேட்குறாங்க, 3D ஷேப் என்னன்னு கேட்குறாங்க. தட் இஸ் நத்திங் பட் கியூப். அது என்னன்னா கியூப். இட் இஸ் கியூப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இந்த சிலிண்டர் மேட்ச் த ஃபாலோயிங் வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபிகர்ஸ். அந்த ஃபிகர்ஸுக்கு இங்கே இருக்கக்கூடியதில் எது வந்து ஜாயின் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நத்திங் பட் கியூபாய்டு. 6 ஃபேஸஸ் இருக்கக்கூடியது. பட் சேமாக இல்லை, எல்லா சைஸும் சேமாக இருந்ததுன்னா அது கியூபு. ஸோ சம்வாட் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னது? கியூபாய்டு. ஃபர்ஸ்ட் ஒன். பட் 6 ஃபேஸஸ் இருக்கிறனால அது கியூபாய்டு. ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னா திஸ் இஸ் சிலிண்டர். இது என்னென்னா சிலிண்டர். is 2. then இங்க third one என்னன்னா ஒரு ஸ்கொயர் இருக்கு. அந்த ஸ்கொயர் என்னவா இருக்கு அப்படின்னா ஸ்கொயர் எல்லா வெர்டெக்ஸும் ஒரு வெர்டெக்ஸில் போய் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ எல்லா வெர்டெக்ஸும் போய் ஒரு வெர்டெக்ஸில் ஜாயின் ஆயிருந்தனால் அதுக்கு பேர் என்னன்னா ஸ்கொயர் பிரமிட். ஸோ எல்லா வெர்டெக்ஸுமே ஒரே ஒரு வெர்டெக்ஸில் போய் ஜாயின் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல பிரமிட் இருக்கும். ஸோ கீழே என்ன ஷேப் இருக்குன்னு பாருங்கள். பாட்டமில் என்ன ஷேப் இருக்கோ அதுதான் என்னதுன்னா அந்த பிரமிட். சப்போஸ் இப்போ பென்டகனல் பிரமிட் இருக்கலாம். ஸோ 5 சைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த 5 சைட்ஸ் என்ன ஆகும்னா 5 வெர்டெக்ஸஸ் இருக்குது. அந்த 5 வெர்டெக்ஸஸ் போய் ஒரு வெர்டெக்ஸில் ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா பென்டகனல் பிரமிட் வரும். ஸோ ஹெக்ஸகனல் பிரமிட்னா 6 சைட்ஸ் இருக்கும். 6 சைட்ஸ் என்ன வாங்கினா ஒரு வெர்டெக்ஸில் போய் ஜாயின் ஆகும். ஓகே. ஸோ இந்த இடத்துல இது ஸ்கொயர் பிரமிட். ஓகே. 3. தென் ட்ரையாங்குலர் ப்ரிசம். ஸோ இங்கே ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த எட்ஜும்
வெர்டெக்ஸ் இந்த வெர்டெக்ஸ் இந்த வெர்டெக்ஸ் இந்த வெர்டெக்ஸ் இந்த ஒரு எட்ஜஸ் மூலயமா ஜாயின் ஆகிருக்கும். ஸோ இப்படி ஜாயின் ஆகும்போது இங்கே த்ரீ சைட்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே லாஸ்ட்டில் 3 சைட்ஸ் இருக்குது. அதாவது ட்ரையாங்கிள்னால த்ரீ எட்ஜஸ் இருக்குது, அங்கேயும் 3 எட்ஜஸ் இருக்குது. ஸோ இந்த 3 எட்ஜஸ் திஸ் இஸ் ட்ரையாங்குலர் ப்ரிசம். ட்ரையாங்குலர் வச்சு ஜாயின் ஆகிருக்கனால ட்ரையாங்குலர் ப்ரிசம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம். which 3D shape do the following net represents? Draw them. ஸோ அதை ட்ரா பண்ணவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சேஃப் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இருக்கக்கூடியது 1 2 3 4 5 6. ஸோ சிக்ஸ் ஷேப்ஸ் இருக்குது. 6 ஷேப்ஸுமே சேமாக இருக்குது, எல்லாமே ஸ்கொயர்ஸாக இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஒரு க்யூபாக தான் இருக்க முடியும். ஸோ நீங்கள் க்யூபுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா வில் கெட் த க்யூப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் க்யூப். செகண்ட் ஒன் பாருங்கள், இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆனால் 6 சைட்ஸ் இருக்குது, அதாவது 6 ஷேப்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இது கம்பல்சரி என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு க்யூபாய்டாக தான் இருக்கும். ஸோ க்யூபாய்னா நீங்கள் கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் 2 இடம் போட்டுக்கோங்க. தென் ஜாயின் இட், யூ வில் கெட் த cuboid. Okay. Yes, you got it. So this is cuboid. Then இங்கே பாருங்க, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போது இது என்னவா இருக்கும் அப்படின்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள், இந்த எட்ஜையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜ் அந்த வெர்டெக்ஸஸ் எல்லாத்தையும் எட்ஜஸ் மூலிமா ஜாயின் பண்ணிட்டீங்க. தென் வாட் யூ கெட், திஸ் இஸ் triangular prism. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸ்கொயரோட வெர்டெக்ஸஸ் எல்லாமே ஒரே வெர்டெக்ஸ் மூலிமா ஜாயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் கட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த எட்ஜஸ், ட்ரையாங்கிளோட எட்ஜஸ் எல்லாமே ஒரே, அதாவது ட்ரையாங்கிளோட வெர்டெக்ஸஸ் எல்லாமே ஒரே பாயிண்டில் மீட் ஆகும், அதாவது ஒரே வெர்டெக்ஸில் மீட் ஆகும். ஸோ அது எப்படி இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு எல்லாமே ஜாயின் ஆகக்கூடிய இடம்னா இப்படி வந்து ஜாயின் ஆகும். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்கொயர், பேஸில் இருக்கக்கூடியது ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பிரமிட் அப்படின்னு வரும். ஸ்கொயர் பிரமிட். ஓகே. ஸோ நவ் லாஸ்ட் ஒன். இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. இன் பிட்வீன் ஒன் ரெக்டாங்கிள் இருக்குன்னா இந்த ரெக்டாங்கிள் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி ஆகும். ஸோ இப்போ 2 சர்க்கிள் நான் வரைஞ்சிட்டேன். ஸோ அந்த ரெக்டாங்கிளை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா வில் கெட் ஒன் கர்வ் ஷேப். அந்த கர்வ் ஷேப் இப்படி போடும்போது உங்களுக்கு என்ன வரும்னா ஒரு சிலிண்டர் கிடைக்கும். ஸோ தட் இஸ் கால்டு சிலிண்டர். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த 3D ஷேப்ஸ் ஃபார் த கிவன் நெட். நெட் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு பேப்பர் கட் அவுட்டாக எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் தீஸ் 3D ஷேப்ஸ். எல்லா 3D ஷேப்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். This is fourth sum. For each solid, 3 views are given. Identify for each solid the corresponding top, front and side. Top view என்ன, side view என்ன, front view என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய சாலிடுக்கு என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய சாலிட்ஸ். இந்த சாலிட்ஸுக்கு உண்டான ஃப்ரண்ட் வியூ என்ன, டாப் வியூ என்ன, சைட் வியூ என்னங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அவங்களே டீன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டி இஸ் அ டாப் வியூ, எஸ் இஸ் அ சைடு வியூ, ஃப்ரண்ட்டுங்கிறது எஃப்ங்கிறது ஃப்ரண்ட். ஓகே. ஸோ நவ் இப்போது ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கக்கூடியது இது என்ன வியூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்ததையும் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஷேப் எப்படி தெரியுது அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் ஃப்ரண்ட் வியூ. நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால இது என்னவாக இருக்கும், ஃப்ரண்ட் வியூ. எஸ், தட் இஸ் எஃப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன வியூ, இது என்ன வியூவாக இருக்குன்னு பாருங்கள். இஸ் டாப் வியூ. பாருங்கள், நீங்கள் மேலே நின்று நீங்கள் ஒரு மாடியில் நின்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது
ஃபஸ்ட்டு இதுவும் தெரியும். பட் இதுவும் என்னவா இருக்குன்னா இன் பிட்வீன் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ அப்படின்னா இந்த 3 பாக்ஸ் இந்த 3 பாக்ஸ் என்னன்னா டாப் வியூ. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது மட்டும்தான் தெரியும். இந்த அந்த 3 செங்கல் இருக்கிற மாதிரி இருக்கீங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். தட் இஸ் சைட் வியூ. டாப் வியூ முடிஞ்சு, ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சு, சைடு வியூ முடிஞ்சு. ஓகே, ஸோ நவ் இந்த இதுக்கு வாங்க. ஸோ இந்த இதுக்கு டாப் வியூ பாருங்கள், இதுவும் தெரியும். அதாவது இங்கே இருக்கக்கூடியதும் தெரியும், இங்கே இருக்கக்கூடியதும் தெரியும், இதுவும் தெரியும். ஸோ இதுவும் தெரியும், இதுவும் தெரியும், இதுவும் தெரியும். அப்போ நீங்கள் டாப்பில் ஒரு 2 மாடி 3 மாடிக்கு மேலே நின்று இந்த க்யூப்ஸ் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ எப்படி தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். தட் இஸ் டாப் வியூ. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்குண்டான சைடு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவும் தெரியும், இதுவும் தெரியும். வேறு ஏதாவது மேலே இருந்ததுன்னா அதுவும் தெரியும். பட் மேலே எதுவும் இல்லாதனால இப்போ இந்த 2 மட்டும் தெரியும். ஸோ அப்போ இந்த 2 க்யூப்ஸ் மட்டும் தெரியும். தட் இஸ் சைடு வியூ. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் என்னது ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் பாருங்கள் 1 2 3 4 இந்த 4மே உங்களுக்கு தெரியும். அப்போ இது என்னதுன்னா ஃப்ரண்ட் வியூ. ஓகே, நவ் கம் ஃபார் லாஸ்ட் ஒன். ஸோ இதில் டாப் வியூ எப்படி இருக்கும்? இதுவும் தெரியும், இதுவும் தெரியும், இந்த இதுவும் தெரியும். கீழே இருந்தாலும் நீங்கள் டாப்லேருந்து பார்க்கும்போது இதுவும் தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே 3 ரோஸ் இருக்குது. அப்போ 3 ரோஸுமே உங்களுக்கு டாப் வியூவில் தெரியும். ஸோ இதுதான் டாப். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது இந்த ஜட் ஷேப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஷேப்ஸுமே தெரியும். ஸோ அப்போ இது என்னென்னா ஃப்ரண்ட் வியூ. ஓகே, ஸோ நவ் த ஃபைனல் ஒன். இது என்ன? இந்த வியூ என்னன்னு பாருங்கள். இட் இஸ் சைடு வியூ. நீங்கள் சைடாக நின்று பார்த்தீங்கன்னா இந்த வியூ தெரியும், இதுவும் தெரியும், இதுவும் தெரியும். ஸோ அப்போ தட் இஸ் சைடு வியூ. ஓகே.